வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இப்ப நடைப்பயிற்சி போக முடியலன்ற ஒரு ஸ்தானத்துல, இது போல ஒரு எளிமையான ஒரு பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ நடைப்பயிற்சி உங்களால செல்ல முடியும்ன்ற ஒரு நிலையில நடைப்பயிற்சி போவது தவறு இல்லை. நடைப்பயிற்சி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அவர்கள் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். இது வயது முதிர்ந்தவர்கள் செய்யும் பொழுது பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அவர்களால வெளிய நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னால வாக்கிங் போக முடியலன்ற ஒரு நிலையில, இது போல ஒரு எளிமையான ஒரு பயிற்சிகள் முதியவர்கள் செய்யும் பொழுது, நடைப்பயிற்சி சென்று வருகின்ற அந்த ஒரு நன்மை என்பது நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கைகளை இப்படி இந்த நிலைக்கு வந்த பிறகு, மூச்சு காத்து இங்க இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். உங்களால எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். இப்ப இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைன்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய ஷோல்டர் ஸ்தானத்திற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெட்டுக்கு உண்டான ஒரு எளிய பயிற்சி பார்க்கலாம். இது போல, அதாவது இதுல பாத்தீங்கன்னா வலது இடது அதே போல மேல் ஸ்தானம் கீழ் ஸ்தானம் இது போல நிலையில ஒரு 5 சுற்றுகள் செய்யலாம். இப்போ உங்களுடைய தோள்பட்டைக்கு உண்டான ஒரு எளிய பயிற்சி பார்க்கலாம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ உங்களுடைய மூட்டு ஸ்தானத்திற்கு ஒரு 5 எண்ணிக்கை. இது போல ஒரு எளிய உடற்பயிற்சி நம்ம செய்யலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் இப்படி வச்சுட்டு இது போல ஒரு சிட்அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செய்யலாம். நம்ம அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 எண்ணிக்கை அது செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 10ல இருந்து ஒரு 20 எண்ணிக்கை இது போல செய்யும் பொழுது உங்களுடைய தொடைப்பகுதியும் சரி, மூட்டு பகுதியும் சரி, உங்களுடைய கால் பகுதி, உங்களுடைய முதுகு பகுதி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு இரண்டாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இந்த வால் சப்போர்ட்ன்றது நீங்க வீட்டுக்குள்ள இருந்து செய்வது என்பது நல்லது. இது போல மாடியில இருந்து செய்வது தவறான ஒன்று. இந்த நிலையில இப்ப உதாரணத்துக்கு இந்த நிலையில இருக்கும். இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம். உங்களுடைய குதிகால் பகுதி என்பது உயர்த்திய நிலையில இருக்கணும். இது போல வரும் பொழுது வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யறோம். கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை இப்படி கொண்டு போறோம். இது செய்யும் பொழுது நீங்க வீட்டுக்குள்ள இருந்து செய்வது நல்லது. முடிஞ்சா இதுல அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு என்னால இண்டிவிஜுவலா செய்ய முடியும்ன்ற ஒரு நிலையில இது போல ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை கொண்டு வரலாம். இந்த பயிற்சியில நம்ம ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்வது என்பது நல்லது. அதன் பிறகு உங்களால செய்ய முடிந்தா, அதாவது இண்டிவிஜுவலா என்னால செய்ய முடிஞ்சா செய்யுங்க, தவறு என்பது கிடையாது. இந்த பயிற்சி நம்ம செய்வதனால உங்களுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். உங்களுடைய
விரல் பகுதியிலிருந்து, அதாவது நம்ம விரல்கள் வந்து மேல உயர்த்தி நிலையில் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுடைய கை ஸ்தானமும் சரி, கழுத்து பகுதியும் சரி, உங்களுடைய ஸ்பைனல் கார்டும் சரி, இடுப்பு ஸ்தானமும் சரி, உங்களுடைய கால் பகுதியும் சரி, முழுமையாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையில செய்யறது நல்லது. சப்போஸ் நீங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு செய்யறதா இருந்தா, உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். டீ காஃபி எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இப்ப எனக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல இது போல பயிற்சிகள் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி உண்டு. உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ இன்னொரு பயிற்சி பார்க்கலாம். நம்ம இப்போ வீட்டு வால் சப்போர்ட்டோட இருக்கலாம். இந்த நிலையில இருக்கோம். இருந்துட்டு கைகள் இப்படி கொண்டு வரும். இதன் பெயர் வந்து உட்கடாசனம். இப்ப இந்த ஆசனத்துல நம்ம எண்ணிக்கை ஒரு 25 எண்ணிக்கையில இருந்து ஒரு 50 எண்ணிக்கை செய்து கொண்டு வரலாம். இதுல செய்யும் பொழுது நடைபயிற்சியில செல்கின்ற அந்த பலன்கள் என்பது தாராளமா இந்த பயிற்சியில் என்பது கிடைக்கக்கூடும். இப்ப என்னால முழுமையா இது போல அமர முடியலன்ற ஒரு பட்சத்துல இதுலயே வால் சப்போர்ட்டோட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த நிலையில இருந்தா கூட போதும். இது போல பெண்ட் பண்ண முடியல என்ற ஒரு நிலையில இது போல இருந்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 2 இல்ல 3 நிமிடங்கள் இது போல இந்த உட்கராசனம் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நடைபயிற்சியில் ஏற்படுகின்ற அந்த நன்மைகள் என்பது இதுல கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளால முடியாத பட்சத்துல, வாக்கிங் போக முடியலன்ற ஒரு பட்சத்துல முதியவர்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் என்பது கிடைக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.